எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷாங். இந்த வீடியோ ஏன் பண்ணுறேன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து டாப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொன்ன இப்போ இருக்கிற டாப் டைரக்டர்ஸில் வந்து ரொம்ப பிக் பட்ஜெட் மூவிஸ், பிக் ஹீரோ மூவிஸ் எல்லாம் பண்ணுறது வந்து மெயின்லி லோகேஷ், அட்லி, நெல்சன் அந்த மாதிரி தான் வருது. இருக்காங்க, சங்கர் சார் இருக்கார், முருகதாஸ் சார் இருக்கார், மணிரத்னம் சார் இருக்கார். ஆனால் வந்து இப்போ மேஜர் பிக் ஸ்டார்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து லோகேஷ், இல்லைனா அட்லி, இல்லைனா நெல்சன் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இப்போது ஏன் இந்த வீடியோ நான் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பண்ணுறாங்க படம் கரெக்டாக. இப்போ லோகேஷ் சாருக்கு என்னென்னா, லோகேஷ் சாரை ரிசீவ் பண்ணி ஒரு பெரிய யூனிவர்ஸ், மாநகரம், கைதி, விக்ரம் வந்ததுக்குள்ள மாஸ்டர், அதுக்கப்புறம் விக்ரம் மாஸ்டர் கூட அவ்வளோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு போகலைனாலும் விக்ரம் வந்து தூக்கிடுச்சு. அப்போதுலேருந்து அவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ ஒரு பேர்டனாக மாறி இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட்டு. இது சும்மா நான் தான் சொல்கிறேன். அவர் மேக்கிங், அவர் டைரெக்ஷன், அவர் டேலண்ட்டுக்கெல்லாம் நம்மளெல்லாம் ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு கூட எந்த தகுதியும் இல்லை. ஆனால் அவர் இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் பெரிய பெரிய மேஜிக் அவர்கிட்ட இருந்து வரும், பெரிய பெரிய யூனிவர்ஸ் அவர்கிட்ட வரலாம், அந்த மாதிரி டேலண்ட் அவர். ஆனால் ஒன்று எனக்கு என்ன இப்போ ட்ரெண்ட் தெரியுதுன்னா, இந்த பெரிய ஹீரோஸோடு நீங்கள் படம் பண்ணும்போது உங்கள் எக்ஸ்பெக்டேஷன், அந்த பேர்டன் இருக்குல்ல, அது வந்து உங்களை ஹைப் பண்ண வைக்கிது. அந்த ஹைப் இருக்குல்ல, அந்த ஹைப்புக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரி லைன் இல்லைனா மேக்கிங், ஆல்ரெடி ஆடியன்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. ஏதோ ஒன்று அவுட் ஆஃப் த பாக்ஸ், இல்லைனா அதுக்கும் மேலே ஏதோ ஒரு யூனிவர்ஸ், ஒவ்வொரு கேரக்டரும் அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ தட் எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி அவங்க உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹீரோஸோட பேர்டன் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு ஹிட்டு டெலிவர் பண்ணி தான் ஆகணும். பிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேறு இருக்குது. அந்த பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணுறீங்க, 1000 கோடி அடிக்கணும், அந்த மாதிரிலாம் டார்கெட் பண்ணி வந்து அது பேர்டனாக மாறி நீங்களே ஹைப்பு கொடுக்குற மாதிரி ஆகுது அது. ஏன்னா வந்து ரொம்ப ப்ரமோஷன், ரொம்ப ஹைப்பெல்லாம் கொடுத்துட்டு. எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, லோகேஷ் சாருக்கு பர்சனலாக ஏன்னா ஒப்பீனியன், அவருக்கு வந்து அடுத்த படம் நீங்கள் எந்த பெரிய படமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ப்ரீ ப்ரமோஷன் ஹைப் வந்து பண்ணாதீங்க. சும்மா சஸ்பென்ஸோடு விட்டுருங்களேன். ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். ஏன்னா நீங்கள் வந்து வந்தது அப்படி தான். உங்கள் மாநகரம், கைதி எல்லாமே வந்து அந்த படம் தான் பேசிடுச்சு. விக்ரம் கூட அந்த மாதிரி தான், உங்கள் படம் தான் பேசியிருக்கு. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு அதான் தோணுது எனக்கு. ரொம்ப ப்ரீ ப்ரொமோஷன், ரொம்ப ஹைப்பு போடுறீங்க. அதனால தான் அந்த மேக்கிங், இப்போ கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கூலிக்கெல்லாம் ரொம்ப அந்த மேக்கிங்கை பற்றி ரொம்ப நெகட்டிவாக கமெண்ட் வருது. ஈவன் தோ கலெக்ஷன் வந்துச்சு, ஏன்னா அந்த ஹைப்புக்காக தான் அந்த கலெக்ஷனே, இல்லைனா அந்த கலெக்ஷன் கூட இல்லை. அந்த ஹைப் கிரியேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் நிப்பாட்டி நம்ம படம் நம்மளை பற்றி பேசணும்னு அந்த மாதிரி ஒரு லைனில் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் நீங்கள் நிறைய நல்ல படங்கள் பண்ணலாம், பெரிய படங்கள் பண்ணலாம், சூப்பர் ஹிட் பண்ணலாம், எல்சியூ பண்ணலாம். அதுக்கு மேலே இதான் நான் சொல்கிறேன். இப்போ வர்ற டைரக்டர்ஸுக்கு எல்லாமே அந்த ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷருக்காக அவங்க ஹைப் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஹைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டோரி லைன், மேக்கிங் எல்லாம் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனில் வராங்க. இது எல்லாமே இல்லாமல் அந்த ஃப்ரெஷ்ஷாக உங்களை எப்படி பார்த்தாங்களோ, உங்கள் யூனிவர்ஸை எப்படி பார்த்தாங்களோ, க்ரியேட் பண்ணாங்களோ, அந்த ஃபேண்டசி வந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷன் வந்து